ஆளுநர் அவர்களை தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருவதனால் அவர் ஆதிதிராவிட மக்களிடமிருந்து விடுதலை சிறுத்தைகளை அந்நியப்படுத்த வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு இதை பேசுவதாக நான் கருதுகிறேன். இவர் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளரா என்ற கேள்வி எழுகிறது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முக்கியமாக 2 கேள்வி கேட்டிருக்கார். ஒன்று ஆளுநர் ரவி அவர்களை பார்த்து, இன்னொன்று நம்ம சீமான் அவர்களை பார்த்து. சீமான் அவர்களை பார்த்து என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் என்ன பாஜகவுடைய கொள்கை பரப்பு செயலாளரா, பெரியாரை பற்றி இப்போது பேச வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டிருக்கார். அதே தான் நாங்களும் கேட்குறோம் உங்களை. நீங்கள் திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளரா, நீங்கள் திகாவுடைய கொள்கை பரப்பு செயலாளரா, அவர்களது புகழை பாட வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? அது கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தானே? அதே போல் ஆளுநர் ரவியை பார்த்து கேட்டிருக்கீங்க. அவர் என்ன சொன்னார்? ஆளுநர் ரவின்னா, ஒரு தலித், ஒரு ஆதி திராவிடர் முதல்வராக வர வேண்டும், ஒரு ஆதி தமிழன் முதல்வராக வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நல்ல கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு, இதில் தப்பு கிடையாது. நீங்களும் ஒரு ஆதி தமிழன் தானே, நீங்களும் தலித் இனத்தை சார்ந்தவர் தானே, உங்களை மையப்படுத்தி கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அதற்கு நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? ஆளுநர் ரவிக்கு ஏன் திடீர் பாசம் என்று கேட்டிருக்கீங்க. உங்கள் கட்சியில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார், அவரே நீங்கள் கட்சியிலேருந்து நீக்கிட்டீங்க. அப்போ அது திடீர் பாசம் கிடையாதா? அதாவது நீங்களும் முதல்வர் ஆக மாட்டீங்க, உங்கள் கட்சியில் இருக்கும் யாராச்சும் சொன்னால் கூட கேட்க மாட்டீங்க. ஏதோ ஒருத்தர் தலித்தாக வரணும், ஒரு தலித் முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளுநர் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. எப்படியுமே நான் திமுகவுக்கு அடிமையாக தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முக்கியமாக 2 கேள்வி கேட்டிருக்கார். ஒன்று ஆளுநர் ரவி அவர்களை பார்த்து, இன்னொன்று நம்ம சீமான் அவர்களை பார்த்து. சீமான் அவர்களை பார்த்து என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் என்ன பாஜகவுடைய கொள்கை பரப்பு செயலாளரா, பெரியாரை பற்றி இப்போது பேச வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டிருக்கார். அதே தான் நாங்களும் கேட்குறோம் உங்களை. நீங்கள் திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளரா, நீங்கள் திகாவுடைய கொள்கை பரப்பு செயலாளரா, அவர்களது புகழை பாட வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? அது கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தானே? அதே போல் ஆளுநர் ரவியை பார்த்து கேட்டிருக்கீங்க. அவர் என்ன சொன்னார்? ஆளுநர் ரவின்னா, ஒரு தலித், ஒரு ஆதி திராவிடர் முதல்வராக வர வேண்டும், ஒரு ஆதி தமிழன் முதல்வராக வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நல்ல கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு, இதில் தப்பு கிடையாது. நீங்களும் ஒரு ஆதி தமிழன் தானே, நீங்களும் தலித் இனத்தை சார்ந்தவர் தானே, உங்களை மையப்படுத்தி கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அதற்கு நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? ஆளுநர் ரவிக்கு ஏன் திடீர் பாசம் என்று கேட்டிருக்கீங்க. உங்கள் கட்சியில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார், அவரே நீங்கள் கட்சியிலேருந்து நீக்கிட்டீங்க. அப்போ அது திடீர் பாசம் கிடையாதா? அதாவது நீங்களும் முதல்வர் ஆக மாட்டீங்க, உங்கள் கட்சியில் இருக்கும் யாராச்சும் சொன்னால் கூட கேட்க மாட்டீங்க. ஏதோ ஒருத்தர் தலித்தாக வரணும், ஒரு தலித் முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளுநர் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. எப்படியுமே நான் திமுகவுக்கு அடிமையாக தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.